மத்திய பிரதேசத்தில் இந்தூரில் இந்த நபர் மாவட்ட நிர்வாக அலுவலகத்திற்கு பல முறை சென்றிருந்தார். அவர் தனது அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்திருந்தார். இருப்பினும் அவரது எஸ்ஐஆர் காரணமாக வாக்காளர் பட்டியலிலிருந்து அவரது பெயர் நீக்கப்பட்டது. இது அந்த நபரை கோபப்படுத்தியது. அலுவலகத்தில் அமர்ந்திருக்கும் மாவட்ட ஆட்சியரோ அல்லது வேறு எந்த அரசு ஊழியர்களோ ஏழைகளின் பிரச்சனைகளை புரிந்து கொள்வதில்லை. ஏழைகளை எப்படி துன்புறுத்துவது என்பது அவர்களுக்கு தெரியும். ஒருவர் எத்தனை முறை அலுவலகத்தில் சுற்றித் திரிய வேண்டும்? சொந்த வேலைகளை செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது அலுவலகத்தின் முன்னும் பின்னுமாக ஓடுவதாக இருந்தாலும் சரி, நிர்வாகம் இந்த விஷயத்தை கவனித்தில் கொண்டு குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவதுங்க, ஒரு மஸ்தூரி, அவன் ஒரு கூலி தொழிலாளியோ ஒரு வேற கடைகள்லையோ எங்கேயோ வேலை செய்யக்கூடியவன் இந்த தன்னுடைய குடியுரிமை நிரூபிக்கிறதுக்கு எத்தனை தடவை அலைய முடியும்? ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவன்னா லீவ் போட்டு வரலாம். இது மாதிரியான வேலைகள் இருக்கக்கூடியவங்க எந்த அளவு சிரமம், அவருடைய சாப்பாட்டுக்கு அன்னைக்கு வேலைக்கு போனால் தான் அன்னைக்கு உலை கொதிக்கும். அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவங்களை இப்படி அலைய விடுறது, அதாவது ஒன்றுமில்லாத விஷயம். அது இந்த எஸ்ஐஆருங்கிறது தேவையில்லாமல் முஸ்லீம்களுடைய வாக்குகளையும் தலித்துகளுடைய வாக்குகளையும் ஓரமாக்கி பிஜேபியோட எகென்ஸ்டாக யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அந்த வாக்குகளை ஒதுக்கிறதுக்காக இவர்கள் திட்டமிட்டு செய்கிறாங்க. இது ஒரு தேச விரோத செயல் இல்லையா? ஞானேஷ்குமாரை வச்சு எங்கெங்கெல்லாம் பிஜேபிக்கு வீக்காக இருக்குதோ அந்த இடத்துலாம் போய் முஸ்லீம்கள் தானே மெயின், முஸ்லீம்கள் ஓட்டு பிஜேபிக்கு விழாதுன்னு தெரியும். ஸோ முஸ்லீம்களுடைய ஓட்டுகளை ஃபுல்லாக தூக்கிட்டோம்னாக்க, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தூக்கிட்டோம்னாக்க நாம் ஈஸியாக வின் பண்ணி வந்துடலாம் அப்படிங்கிற இந்த திருட்டுத்தனத்தில் இந்த பிஜேபி செய்யக்கூடிய காரியம் ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள எத்தனை பேர் தற்கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க இது மாதிரியான விஷயங்களில். அதாவது சம்மந்தப்பட்டவங்க மட்டும் இல்லை, வேலை செய்ய ஆட்களே இது எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? कलेक्टर तो मिलो, कलेक्टर तो मिलते नहीं गरीब लोगों को मिलना चाहिए ना। हमारी माताराम और हम आगे परेशान हो रहे हैं, आना चाहिए ना, मिलना चाहिए ना। अब मंगलवार को आओ, फिर क्या जाओ, मंगलवार को आओ फिर जाओ। हम मेहनत मजदूरी करेगा, मंगलवार आते रहे। हमारा परिचय पत्र पे तो नाम काट दिया है। मैं जाओ बीएलओ वाले के, तो बीएलओ वाले बोले चलाओ। அந்த ஆளு டென்ஷனில் கத்துறதை பார்த்து நமக்கே மனசு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. சம்மந்தப்பட்ட அவருக்கு எவ்வளோ மன உளைச்சலாக இருக்கும். வயசான அம்மா, உடம்பு சரியில்லாத அம்மாவை வச்சுக்கிட்டு இவர் அலையிறது நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதை அரசு அதிகாரிகள்லாம் இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்களா? என்ன நாடு இது?